Foodie Tamizha நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய நான்வெஜ் சிக்கன் 65 குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது நல்ல வரவேற்பு இருந்தது. அதுல நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுல ஒரு சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். சிக்கன் 65 மசாலா, அதாவது காலிஃப்ளவருக்கு போட்ட மசாலாவே சிக்கன் 65க்கு போடலாமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அது சேர்த்துக்கலாம். அது கூட இந்த 2-3 பொருள் சேர்த்தணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைதாக்கு மாற்று ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு இருக்கீங்க. கடலை மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதே கொஸ்டின் தான் ரிப்பீட்டாக என்ன வருது, இஞ்சி பூண்டு சேர்த்தணும். கண்டிப்பாக தேவையே இல்லை. காலிஃப்ளவர் மஞ்சூரியனுக்கு, அதாவது காலிஃப்ளவர் 65க்கு நான் போட்ட மசாலாவே நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். அதுவே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன் 65க்கு கண்டிப்பாக இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்து செய்வோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவை வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சிக்கன் 65க்கு 2 கிலோ சிக்கன் சின்ன சின்னதாக, அதாவது சிக்கன் 65க்குன்னு கேட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அடுத்தது 100 கிராம் இஞ்சி எடுத்துருக்கோம். இதையும் தோல் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்தது 150 கிராம் பூண்டு எடுத்துருக்கோம். அதையும் உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த இஞ்சியும் பூண்டும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் 65க்கு ஒரு 4 கரண்டி தயிர் எடுத்துக்கலாம், அதாவது 1/2 கப்பு தயிர். அதுக்கு அடுத்தது அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது 2 முட்டை உடைச்சு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம காலிஃப்ளவர் 65க்கு ஒரு மசாலா கலந்தோம். அதனோட அளவுகள் எல்லாமே காலிஃப்ளவர் 65 வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்காதவங்க அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த மசாலா தான் இதில் நம்ம சேர்த்திக்க போகிறோம். தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். அந்த 65 மசாலாவில் உப்பெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். இது மேலும் இந்த தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்தனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே தண்ணி எதுவும் சேர்த்த தேவையில்லை. நம்ம ஊற்றிருக்க தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை இதெல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்படி பத்தலைன்னா கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி நம்ம கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா கலந்துட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ 2 கிலோ சிக்கன் நம்ம எடுத்துருக்குறோம். நம்ம சின்ன வடை சட்டியே போதும். ரொம்ப பெரிய வடை சட்டினா அதில் 3 லிட்டர் ஆயில் ஊற்றினா தான் நம்ம போட முடியும். அதனால் நான் சின்ன வடை சட்டி எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 லிட்டர் ஆயில் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் பொரிச்ச ஆயிலை நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம கீழே தான் ஊற்றணும். அதனால் ஆயில் நிறைய ஊற்றி வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்.
ரொம்ப சாஃப்டாக இருக்குது சிக்கன். இப்போ நம்ம 2 கிலோ சிக்கன் 65 செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.